ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி பேசுகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க மசால் தோசை செஞ்சு. அதனால் சரி பசங்களுக்கு லீவில் இருக்காங்க, செஞ்சு கொடுக்கலான்னு ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஒரு பெரிய தோசையை ஒன்று சுட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நல்லா ஆறுனா நல்லா இருக்காது, எல்லாமே நல்லா கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சுட சுட தோசையை சுட்டு, நம்மக்கிட்ட பெரிய தவாவும் இருக்குது, சரி இந்த அளவுக்கு மேலே தோசை சுட்டால் மசாலாவும் அதுக்கேற்ற மாதிரி இழுக்கும்னு சொல்லிட்டு தேவையான அளவு தோசை தவா வச்சுக்கிட்டேன். நல்லா பொறன தோசையை சுட்டு அது நடுவில் மசாலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு கொஞ்சம் நல்லா நெத்தாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் சில ஹோட்டலில் நல்லா மசிச்சு விட்டு தருவாங்க. அது என்னமோ சாப்பிட்றதுக்கு புட்டு மாதிரி இருக்குமே தவிர மசாலா கிழங்கு மாதிரி இருக்காது. நான் எப்போவுமே செஞ்சேன்னா இது போல் தான் செய்வேன். பூரிக்கு செஞ்சாலும் செய்வேன், இப்படி மசாலா தோசைக்கு செஞ்சாலும் இது போல் தான் செய்வேன். அது உள்ளே இருக்கிற கிழங்கு வச்சு பசங்க வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி செய்யலான்னு தான் பார்த்தேன், சரி கூட தொட்டுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் புதினா சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதனால் பசங்களுக்கெலாம் சுட்டு கொடுத்துட்டு நம்ம சுடும்போது தான் கொஞ்சம் டைம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ரொம்ப செவந்து போச்சு. இருந்தாலும் செவந்த தோசை சூப்பர் தோசைன்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனாலே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன கேட்போம்? மசால் தோசை. அதுக்கப்புறம் தான் மற்ற டிஷ் எல்லாம் கண்ணுலேயே படும் நமக்கு. புதினா சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தனால இந்த மசால் தோசையும் புதினா சட்னியும் வச்சு சாட்டர்டேயோட டிஃபனை நல்லபடியாக முடிச்சாச்சு. பாய்.